வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அன்னைக்கு பார்க்க ஒரு மூவி வந்து ரூம்மேட்ஸ் 2026 ரிலீஸ் ஆன ஒரு பிளாக் காமெடி மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த டெல்ஸ் மெல் லாட்கேஷன் உங்களுக்கும் நிறைய மூவிஸோட ரிலீஸ் பண்ணுறது இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று காட்டுவாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு 2 ரூம்மேட்ஸ் வந்து அடிச்சுப்பாங்க. அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப திட்டி அடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இவங்க 2 பேருமே வந்து ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி உட்கார வச்சு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சமயத்தில். ஸோ அவங்க ரொம்ப அங்கேயுமே அடிச்சுக்க ஆரம்பிச்சோடனே அவங்களுக்கு அவங்க ஸ்கூல் டைமில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வந்துடும். இந்த ஹை ஸ்கூலில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி வந்து என்னோட கிளாஸ்மேட்டான தெவன் சொல்லிட்டு ஒருத்தி ஒரு இன்ட்ரோவர்ட்டு. அண்ட் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டைம் எப்படியோ கடந்துட்டா. இப்போ ஹை ஸ்கூலில் வந்து இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று வைப்பாங்க. அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் வந்து ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சாவோ இல்லை அங்கே வந்து நீங்கள் கேரக்டர் சேஞ்ச் பண்ணாதான் உங்களால் வந்து ஹையர் அந்த அந்த ஃப்ரெஷ்மேன் அந்த ஹை ஸ்கூல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களால் சர்வேவே பண்ண முடியும். அப்படி இருக்க அந்த பட்சத்தில் அந்த ஓரியன்டேஷனில் வந்து அவளுக்கு வந்து செலஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவா. அவள் வந்து ஆரம்பத்தில் நல்லாவே இருந்தாலும் போக 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 அவளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, டெவனுக்கு அகென்ஸ்டாகவே இருக்கும். டெவனை கிட்ட சொல்லாமலே டெவனோட இன்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம செலஸ்ட்டுக்கு வந்து ஃபேமிலி வந்து கொஞ்சம் மெஸ்டப் ஃபேமிலி. அவங்க அப்பா வந்து பொண்ணு வயசை விட ஒரு 2 வயசு பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பார். அவங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு லைக் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்ம செலஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா டெவனுக்கு வந்து இருக்கிறதுலே பர்ஃபெக்டான ஃபேமிலி. அப்பா அம்மா தம்பி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக மோல்டு பண்ண ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம செலஸ்ட்டுக்கு வந்து ஜெலஸ் ஆயிடுது. தென் அதுக்கப்புறம் டெவன் வந்து அங்கே ஹை ஸ்கூலில் வந்து அவளுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயமும் டெவனுக்கு நடக்கிற சமயத்தில் செலஸ்ட்டுக்கு எதுவுமே நடக்குது. செலஸ்ட் என்ன பண்ணுவான் மிஞ்சி பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து இந்த குடிச்சிட்டு ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கோம் அவள் லைஃபே. ஓகேங்களா, அவளுக்கு டெவன் மேலே வந்து ஒரு ஜெலஸ் ஆயிரும். ஏன்னா டெவன் வந்து படிக்கிற பொண்ணு வேறு. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வந்து டெவனுக்கு எதிராக மாற்றிக்கிட்டு இருந்தான். லைக் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி சொல்கிறது, அவளோட ஹோம்ஒர்க் வந்து டெவனை பண்ண வச்சா. தென் அதுக்கப்புறம் வந்து அவளோட பெட்டில் வந்து தப்பான விஷயங்கள் பண்ணான். அதுக்கப்புறம் வந்து டெவனோட ஃபேமிலி கிட்ட போயிட்டு நல்ல பேர் வாங்குறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு லெவலுக்கு மேலே டெவன் ஆசைப்பட்ட பையனையே வந்து லைக் கிஸ் பண்ணுறோம் ஒரு 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 ஷோவில். ஸோ அதுக்கப்புறம் டெவன் வந்து செலஸ்ட் யாருன்றத டிஸ்கவர் பண்ணுருவா. பண்ணி முடிச்சுட்டு அவளை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணா, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட கதையே. இந்த படம் வந்து லிட்ரலி எனக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ஃபீலாக இருந்தது. பட் நீங்கள் இப்போ ஒரு கேர்ள் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு 2 கேர்ள்ஸ் வந்து ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பெருசாக வந்து கனெக்ட் ஆகலை. ஆனால் எனக்கு வந்து ஒரு ஆவரேஜாக இருந்தது. யூஸ்வலாக நடக்கிற விஷயங்கள் தான் காமிச்ச மாதிரி இருந்தது. ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக காட்டின மாதிரி எனக்கு எதுவும் பெருசாக தெரில. அதே மாதிரி வந்து இந்த ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு R-rated. ஸோ வந்து 18+ தான் பார்க்கணும். நியூட்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் மட்டும் தான் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், லாங்குவேஜ். மற்றபடி நீங்கள் வந்து ஒரு நார்மலாக உங்கள் ஃப்ரெண்டோட பார்க்குற ஒரு படம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்டோட பார்க்கலாம், ஏன்னா கெட்ட வார்த்தைகள் அதிகமாக இருக்குது அதனால். ஓகேங்களா, அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3 டோனர்ஸ் தருவேன். இதேமாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நான் மிஸ்டர் நோபடி நின்று சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.